RKM சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சண்டே ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஷாப்பில் சண்டே எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்துட்டு எப்படிலாம் ஆர்டர்ஸ் வாங்குகிறோம், சண்டே ஒர்க்கு எப்படி போய்கிட்டு இருக்கு இப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால வாய்ஸ் கொஞ்சம் இதாகிடுச்சு, கோல்டாக இருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இது சாட்டர்டே நம்ம ஸ்டிச் பண்ணினது. இப்போ சண்டே நம்ம டெலிவரிக்காக எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்கர்ட் சாரியில் கன்வெர்ட் பண்ணது. ஒரு 15 இயர்ஸ் கேர்ளுக்கு நம்ம 15 வயசு பொண்ணுக்கு தைச்சது. பட்டு பாவாடையும் சட்டையும். இது கஸ்டமர் இப்போ வாங்க வருவாங்க, அதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் கஸ்டமர் வர்ற வரைக்கும் இதில் ஹேங்கரில் போட்டு வச்சுருந்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கஸ்டமர் வர டைம்ன்றதுனால எடுத்து உள்ளே வச்சு பேக் பண்ணி வச்சிடுறோம். ஒரு டைம் செக் பண்ணி உள்ளே வச்சிடுறோம். அதுக்கு இடையில் அடுத்து இதை எடுத்து வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு உண்டான துணி எல்லாத்தையும் செக் பண்ணி யாருக்கு கொடுக்கணும், எந்த டேட்டில் கொடுக்கணும், எல்லாம் பில் செக் பண்ணி கட்டிங் போடுறதுக்கு உண்டான துணியெல்லாம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது திடீர்னு ஒருத்தர் கேட்பாங்க, நான் நேற்றே கொடுத்துருந்தேன் அப்படின்ற மாதிரியே ஒரு இது வரும். அதனால் நம்ம யார் ஃபஸ்ட்டு கொடுத்தா, யார் என்றைக்கு கேட்டிருக்காங்க, அடுத்த நாள் எதை கொடுக்கணும், அதை பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். சண்டேன்றதுனால இன்றைக்கும் ஆர்டர்ஸ்லாம் வரும். ஒரு ஆர்டர் அர்ஜெண்ட் ஆர்டர் வந்தது. அதாவது ப்ளவுஸ் இப்போ டைம் ஒரு 6 o'clock இருந்தது. 9 o'clock எனக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அளவு இல்லை, அளவு எடுத்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னாங்க. அது மாதிரியே அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கிடையில் நம்ம கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸு மட்டும் சில நேரம் கொண்டு கொடுப்பாங்க. அது நம்ம கவர் போட்டு இதை மாதிரியே நேம் எழுதி வச்சோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துக்கலாம். இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமர் பழைய சாரீ இருக்கும், ஆனால் அளவு ப்ளவுஸ் மட்டும் கரெக்ஷனோடு இருக்கும். அதனால் வேறு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்மகிட்டயே எடுத்தாங்க ப்ளவுஸ் பிட் எல்லாமே. இந்த சாரியில் 2 ப்ளவுஸ் இருந்தது. 2 சாரிலையும் இதையும் தைக்க சொல்லியிருக்காங்க. அது போக நம்மகிட்ட ஒரு 6 ப்ளவுஸ் பிட் எடுத்தாங்க. 3 லைனிங் போட்டு தைக்க சொல்லியிருக்காங்க. 3 சாதா ப்ளவுஸாக தைக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் 3 சாதா ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்கு இடையில் ஒரு தம்பி யூனிஃபார்மில் பேட்ச் அடிக்கிற கொடுத்தாப்புல. இதுக்கு இடையில் ஒரு ஸ்லீவ் அட்டாச்சும் வந்துச்சு. இது மாதிரியே சண்டேவும் வேலை வரும். அதனால் சண்டேயும் நம்ம கடையை அடைக்காமல் திறந்து வச்சுருந்தோம்னா ஏதாவது குறிப்பிட்ட வேலைகள் வர்றதை பார்த்துக்கலாம். மறுநாளுக்குண்டான கட்டிங்கையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேலை பார்க்கறதுக்கு இருக்கும். அவசரமாக வேலை பார்க்க தேவை இருக்காது. இப்போ அந்த அர்ஜென்ட் ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இவங்ககிட்ட அளவு எடுக்க தான் செஞ்சுருந்தேன். அளவு ப்ளவுஸ் இல்லைன்ட்டாங்க. அதனால் எப்பொழுதுமே நான் அளவு ப்ளவுஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டே பேசிடுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு ப்ளவுஸ் கொண்டு போட்டு காமிச்சிட்டு கூட எனக்கு அளவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அளவு எடுக்கும்போது ஒரு ஹைட் வச்சு காமிப்போம். இந்த அளவு போதுமான்னு கேட்கும்போது அவங்க போதும்னு சொல்லுவாங்க. அப்புறமா இல்லை எனக்கு தெரியாது, நீங்களாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. அதனால் இவங்ககிட்ட நல்லா டீட்டெயிலாக பேசிவிட்டு அளவு எடுத்து வாங்கிக்கிட்டேன். அதே அளவுக்குன்ற மாதிரியே எடுத்தேன். அப்போவுமே தச்சு முடித்து போடும்போது அளவு எடுக்கும்போதே நான் ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப இறக்கமாக கேட்டிருந்தாங்க. இல்லை நார்மலாக நம்ம 6 வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு அவங்க 7 வரைக்கும் வைக்க சொன்னாங்க. நான் 6:30 வரைக்கும் தான் வச்சுட்டு இருந்தேன். அதுவே அவங்களுக்கு ரொம்ப இறக்கமாக இருந்தது. அப்போவும் அவங்க சொன்னது நீங்கள் என்கிட்ட கூட ஒரு டைம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இறக்க வேணான்னு நினச்சிருப்பேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் இந்த பிரச்சனைலாம் வரும். அளவு எடுக்கும்போது நம்ம கூட ஒரு டைம் இது இப்படி தான் இருக்கும், இந்த அளவுனா இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு அத்தனை டைம் கேட்டுட்டு நம்ம எடுத்தோம்னாலுமே
திரும்ப கஸ்டமர் இப்படி சொல்லுவாங்க. அதனால் நம்ம கூட ஒரு டைம் கஸ்டமர்கிட்ட நல்லாவே பேசி அளவு எடுக்கும்போது வாங்கிக்கணும். ஆர்டர்ஸ் எடுக்கும்போதுமே இந்த அமௌண்ட் வரும், இவ்வளோ எப்போ வேணும், என்ன அளவு எதுவும் மாற்றம் இருக்கா அளவு ப்ளவுஸில் அப்படின்றது எல்லாமே கேட்டு எழுதி வாங்கி வச்சுக்கணும். இது எல்லாமே நான் வந்து அதாவது நம்மகிட்ட ஏற்கனவே வந்த ப்ராப்ளம், அதாவது எப்படிலாம் வந்ததோ அதை வச்சு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்கிட்ட ஃபஸ்ட்டு நான் இப்படி எழுதி வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது வாயால் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க, 1/2 இன்ச்சு கை இருக்குங்க, 1/2 இன்ச்சு இடுப்பு இருக்குங்கன்னு. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் 1 இன்ச்சு சொன்னேன், நீங்கள் 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்தது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஆர்டர் எடுக்கணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கஸ்டமர் இருக்கும்போதே நம்ம வந்து எல்லாமே கேட்டு ஒரு அதாவது நம்ம ஃபால்ஸோட அட்டைலாம் வரும், அது உள்ள ஒரு கவரு ஒரு அட்டையில் வச்சு தான் ஃபால்ஸ் வரும். அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஆர்டர் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போதும் கட் பண்ணும்போதும் அவங்கள கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண தேவை இருக்காது. இப்போ லைனிங் எல்லாமே நம்மகிட்டே இருக்கிறதுனால நம்மகிட்டே எடுத்துக்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் நான் லைனிங்குமே நானே போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட லைனிங்கை போட்டு அடித்து கொடுத்துருவேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம தான் லைனிங் எடுத்து போட்டுக்கிருக்கோம். அதனால் மேட்சிங் எல்லாமே பார்த்து லைனிங் போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்டர் எடுக்கும்போதுமே ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு டவுட்டுனாலும் நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தச்சு முடித்ததுமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அல்லது முடிஞ்சிருச்சா முடியலையா, அல்லது முடிஞ்சிருக்கும் அவங்க வந்து வாங்க வராமல் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கேட்டுக்கலாம், ஏன் இப்படி ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு, நான் டெய்லர் கடையிலேருந்து பேசுகிறேன், வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னோம்னா இந்த பக்கமாக போகும்போதும் வரும்போதும் நம்மகிட்ட கேட்டுட்டு போயிடுவாங்க, நான் வந்து முடிஞ்சிருச்சா நான் வந்து வாங்கிக்கிறேங்க்கா அப்படிம்பாங்க. அல்லது இங்கிட்டு வரும்போதும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இப்படி தான் நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரியா அர்ஜென்ட்டுன்னு வரும்போது நம்ம என்றைக்குமே மாட்டேன்னு சொல்லாமல் வாங்கி வச்சுக்கிடணும். அப்போனா தான் அடுத்து ஒரு டைம் வந்து அவங்க எந்த நேரத்தில் போனாலும் நமக்கு தச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து நமக்கு வந்து அந்த கஸ்டமர் கண்டினியூ ஆகுவாங்க. அதுக்கப்புறமா டைமிங்க்கு பார்த்து கொடுக்கணும். அளவுமே கரெக்டான அளவில் நம்ம தச்சு கொடுத்து நம்ம தச்சு கொடுத்தது உங்களுக்கு ஃபிட்னஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிற மாதிரியா இருந்ததுன்னா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கடையில் வந்து எப்பொழுதுமே நான் தச்சு முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கஸ்டமரையுமே இங்கே வச்சே போட்டு செக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஏன்னா சில பேர் பக்கத்தில் இருப்பாங்க, சில பேர் தள்ளி இருப்பாங்க. அதனால் திரும்ப ஒரு லைட்டாக லூஸாக இருந்ததுனாலும் இப்போ சில பேர் வீட்டில் மிஷின் இருக்கும், நாங்கள் பிடிச்சி அடிச்சுக்கிறோங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நான் போட்டு பார்க்கல, நான் வீட்டில் போய் போட்டு பார்த்துக்கிறேன், அல்லது நீங்கள் தான் 4 தையல் போட்டிருக்கீங்கல்ல, வேணும்னா ஒரு தையல் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள அனுப்பிச்சி விட்ருவேன். அப்படி இல்லைன்னா அவங்கள இங்கே வச்சே போட்டு பார்த்துட்டு தான் அனுப்பிச்சிடுவேன். கரெக்ஷன் எது இருந்ததுன்னா பண்ணி கொடுப்பேன். லைட்டாக லூஸாக டைட்டாக இருந்ததுன்னா ஆல்ட்ரேஷன் பிடிச்சி கொடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறமா அனுப்பி விட்டோன்னா அவங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டோம், அடுத்து வெளியூருக்கு எங்கேயும் கிளம்புறாங்கனாலுமே கொண்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்குமே அவங்க போட்டு பார்த்தாங்களா, அவங்க திரும்ப இங்கே கடைக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்கணும். அதே மாதிரியா திரும்ப வந்து அவங்க ஒரு மறுநாளே நம்மகிட்ட இன்னும் 2 ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்க வருவாங்க. ஆனால் அவங்க கொடுக்க வரும்போதே ஒரு வேளை நமக்கு போன டைம் தச்சு கொடுத்த ப்ளவுஸில் எதுவும் கரெக்ஷன் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். அது என்ன தான் நம்ம தச்சு கொடுத்தாலுமே ஒரு வேளை அவங்க பையோடு வராங்கன்ற போது சில நேரம் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வருவாங்களோ, ப்ளவுஸில் இது இருக்குன்னு அப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருந்ததுனால அடுத்து ஆர்டர் கொடுக்க வராங்கன்னு. இதே மாதிரியே நிறைய டைம் நான் யோசிச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் இங்கே வச்சே போட்டு செக் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா நமக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் டென்ஷன் இல்லாமல் இருந்துக்கலாம். இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே ஒருத்தர்கிட்ட
ப்ளவுஸ் வாங்கியிருக்கோன்னா அது வந்து சரியான நேரத்தில் கொடுத்து பழகிக்கிடணும். இப்போ இந்த சாரீ வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த சாரியில் பார்த்தோம்னா லைட்டாக டேமேஜாக இருந்தது. டேமேஜ் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே விரித்து பார்த்து கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கஸ்டமர் இருக்கும்போதே எப்பொழுதுமே நம்ம சாரியை விரித்து பார்த்துட்டு அளவு கரெக்டாக இருக்கா, இப்போ 5.5 மீட்ரு சாரீ இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ப்ளவுஸுக்கு தேவையான அளவுக்கு ப்ளவுஸ் பிட் இருக்கா, அது சாரீலேயும் சரி ப்ளவுஸ் பிட்டுலேயும் சரி டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்றது கஸ்டமர் இருக்கும்போதே நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் எடுக்க டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் விரித்து பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு வந்து அவங்க இருக்கும்போதே பார்த்ததுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த ஆர்டர் வாங்கும்போதே இந்த சாரியை விரித்து பார்த்ததுனால அதில் இருக்கிற டேமேஜை கஸ்டமர் முன்னாடியே பார்த்தாச்சு. கஸ்டமரும் இது ரிட்டன் பண்ண முடியாதம்மா, என்ன பண்ணலான்னாங்க. நம்ம வெட்டும்போது பார்த்து வெட்டிக்கலாமா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளவுஸில் தானே இருக்குது, அது ப்ளவுஸ் பிட்டில் தான் இருந்தது, அதனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நெக் சைடு வந்து கட் பண்ணுவோம்ல கழுத்துக்கு, அந்த இடத்துல கழிச்சு விட்டேன். அது போக 2 இடத்துல இருந்ததையும் ஸ்லீவுக்கு மேலே தான் இருந்தது, ஸ்லீவ் எடுக்கிற இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இது மாதிரியே வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ரிட்டன் கொடுக்க வேண்டாம், நானே பார்த்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சரியான முறையில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கணும். அப்படி இல்லைனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் அன்றைக்கே மாற்றினாலும் செஞ்சுருப்பேனேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கரெக்டாக அது செய்ய முடியும்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லைம்மா நீங்கள் சாரியை மாற்றிக்கங்க, அல்லது உங்களுக்கு சாரீ பிடிச்சிருக்குன்னா வேறு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்லிடணும். தெளிவாக சொல்லிட்டோம்னாலே அவங்க வந்து ஒரு இது பண்ணிப்பாங்க. அது மாதிரியா ஆர்டர் எடுக்கும்போது கூட ஒரு டைமே கேட்டுக்கணும், எதுவும் இறங்குதா, இந்த ப்ளவுஸை இப்போ தான் போட்டு பார்த்துட்டு தான் அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கீங்களா, அல்லது சும்மா வீட்டில் இருந்ததில் ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்றத கேட்டுட்டு வாங்கிக்கிடணும். அளவுமே அந்த பட்டி சைடு எழுதி வச்சுக்கிடணும், அல்லது ஒரு அட்டை போட்டு எழுதி வச்சுக்கணும், ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து எந்த டேட்டில் கேட்டிருக்காங்கன்றதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து மொதல் நாளே கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுட்டோன்னா அவங்க அதுக்கு தகுந்தபடி நமக்கு திரும்ப வந்து கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம தைக்கலைனாலுமே அவங்க கால் பண்ண நேரத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு வேளை மறக்க மாட்டோம், மறந்துட்டோன்னாலுமே அந்த சமயத்தில் அவங்க கால் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இதை தவிர்க்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு நோட் போட்டு வச்சுக்கிடணும். அதாவது ஆர்டர்ஸ் வர அதில் எழுதி வச்சுக்கணும், இந்த டேட்டில் கேட்டிருக்காங்க, இந்த டேட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த டேட் படி எழுதிக்கணும். இப்போ நாளைக்கு கேட்குறாங்கன்னா இன்றைக்கி நைட்டே முடிச்சு வச்சிடணும். நாளைக்கு காலையில் கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி நைட்டு முடிச்சு வச்சிடணும், ஸ்டிச் பண்ணி வச்சிடணும். நாளைக்கு மதியத்துக்கு மேலே ஈவினிங் கேட்குறவங்களுக்கு நாளைக்கு காலையில் முடிச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரு நாள் முன்னக்கூட்டியே ஆர்டர் டெலிவரி பண்ணி ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம 2 நாள் கழித்து தரேன்னாங்களே, அதுக்குள்ளே தைச்சி கொடுத்துட்டாங்க, சரி அடுத்து 2 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றது மாதிரியே இருந்ததுன்னா போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் அதிகமாக வர்றதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக டெலிவரி பண்ணிட்டோம்னாலே ஆர்டர்ஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தவறு வந்துச்சுனாலுமே கஸ்டமர்கிட்ட இதால் தான் இது வந்திருக்கு, இதை நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இது வராத மாதிரியே பார்த்துக்கிறேன், லைட்டாக லூஸ் வருதுன்னா அப்படி நம்ம சொல்லும்போதே அவங்களே இல்லைம்மா இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்க்கோம்னா அட்வான்ஸ் வந்து நான் எப்பொழுதுமே வாங்குறதில்ல. எப்பொழுதுமே அதாவது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எதுவுமே வாங்க மாட்டேன். திரும்ப அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது தான் அட்வான்ஸ் வாங்குவேன். அது ஆரி ப்ளவுஸ், எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் எது இருந்தாலுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன், ஆனால் பாக்கி வச்சு நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். யாருக்குமே பாக்கி வச்சு கொடுக்குறதில்ல. ஏன்னா நான் அந்தளவு அனுபவப்பட்டுட்டேன், பழைய பேலன்ஸ் எதுவுமே வராமல் ஆயிடுச்சு. அதனால் எப்பொழுதுமே நம்ம
இதெல்லாம் டைமிங்கு இதெல்லாம் கரெக்ட் டயத்தில் மெயின்டைன் பண்ணி இது பண்ணோன்னா நமக்கு அதிக ஆர்டர்ஸ் வரும். இதே மாதிரியே பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இன்னும் எதுவும் டவுட் இருக்குது, இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எது வேணும்னாலும் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.